அதே தாங்க. குருதி முழுதும் கட்ட என்னுடைய பெயரோ பவள கொடி. பவள கொடி மீது பிறந்தபடியால் என்னுடைய பேரோ பவள கொடி. நீங்க பவள கொடி மேல பிறந்தீங்க. ஆமா. அப்படி பிறக்கும் போது உங்களை யாராவது எடுத்து வளர்த்தனீங்க? யார் தெரியுமா பெற்றெடுத்தார்கள்? சொல்லவா? அடி அந்த பேரம் பிடித்த அப்படி நீங்கள் பவளக்கொடியாக இருந்தாலும் நீ எத்தனை பேருக்கு பிறந்த? என்ன என்னடி கேக்குற? நான் ஒரு அப்பனுக்கு ஒரு அம்மாளுக்கு பிறந்தம்மா. நான் எத்தனை பேர் தெரியுமா பிறந்தேன்? எத்தனை பேருக்கு? 50 வீட்டு சேராம மன்னர்கள். 50 வீட்டு சேராம மன்னர்கள் ஒரே அம்மா கிட்ட போனாங்களா? ஏங்க அடியே சேராம்பு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய 50 வீட்டு சேராம்பு மன்னர்களுக்கு 50 வீட்டு சேராம்பு யாருக்குமே குழந்தைகள் என்று சொல்லி இல்லை என்று மதுரை சொக்கனாருடைய அருளால பவள கொடி மீது இந்த பவள கொடி பெண்ணாக பிறந்தேன். ஓ, வேட்டையாட போனப்ப உங்களை கண்டெடுத்துக்கிறாங்க. சொக்கநாதர் அருளால் பிறந்த குழந்தை பிறக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது என்னோட உடனே இந்த சரபலி பிறந்தது. ஓ, உடன் இந்த சரபலி பிறந்ததா? ஆமா. ஓஹோ, அது மட்டும் கிடையாது. 50 வீட்டு சேராம்பு மன்னர்களுக்கு நான் ஒரே மகள். ஓ, ஒரே மகள். எனக்கு அன்னப்பச்சி என்றால் மிகவும் பிடிக்கும். எங்க அண்ணன் பச்சி எல்லாம் கொடுக்க முடியாதுமா? அன்னப்பச்சி. ஓ, அன்னப்பச்சி. ஆமா. பறவை. ஆமா. அடியே எனக்கு வாரத்தில் ஒரு நாள் என்று கானகத்திற்கு சென்று நான் வேட்டையாடுவது வழக்கம். ஆமா. அப்படி எனக்கு அடிக்க 1000 தாதிமார்கள். ஒரு அடிக்க அந்த அடிக்கலடா, ஒவ்வொரு கால் அடிக்கு ஒவ்வொரு தாதிமார்கள். ஆமா. ஆகட்டுங்க. தாதிமார்களை பாத்தியா? எல்லாத்தையும் பாத்துட்டேன். எங்க இருக்காங்க? உள்ள இருக்கிறாங்க. வர சொல்லு. உடனே கூப்பிட்டு வரேன்.